தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் தியாகு அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், தேர்தலுக்கான தேதி நெருங்கிருச்சு. நாளை மறுநாள் தமிழ்நாட்டுல தேர்தல். வட மாநிலங்கள்ல பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் நாங்க 400 இடங்களை ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அந்த பேச்செல்லாம் காணாமல் போயிருச்சு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு உறுதிபட பேசுறாரு. பாஜக 150 தாண்டாது, இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், ஒவ்வொரு மாநிலங்களையும் குறிப்பா வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப உறுதிபட பேசியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி தோழர் பாக்குறீங்க? மோடி பேசியதே என்ன நோக்கத்தோடு என்பதை நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகரன் சொல்லியிருக்கார். என்னன்னா, மீண்டும் மோடி ஜெயிப்பாரா மாட்டாராங்கிற விவாதத்தை மாற்றி மோடி ஜெயிப்பார் என்ற ஒரு அனுமானத்தை வைத்துக் கொண்டு எத்தனை இடங்கள் பெறுவார் என்ற விவாதமாக அதை மாற்றுவதுதான் பாஜகவினுடைய நோக்கம். இந்த நேரேட்டிவை அப்படியே மாத்துறாங்க. மோடி ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னா 10 ஆண்டுகளில் என்ன செய்வார், இனி என்ன செய்வாருங்கிற விவாதம்லாம் வந்துடும். அதற்கு பதிலாக மோடிக்கு இன்னும் அதிகமான பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா என்ற விவாதமாக மாற்றுவது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. ஏன்னா அவர்களுக்குன்னு அன்னைக்கு இருக்கிற கணிப்புகள் படி பார்த்தா கூட 370 இடங்கள் தனித்தும் கூட்டணிக்கு 400 இடங்களும் வருவதற்கு ஒரு அடிப்படையும் இல்லை. அதை அவங்க விளக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லை, பஞ்சாப்ல ஒண்ணும் இல்லை, கேரளாவில் ஒண்ணும் இல்லை, ஆந்திராவில் தெலங்கானாவில் ஒண்ணும் இல்லை. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கு தவிர இவங்களுக்கு இல்லை. அதே போல வங்கத்துல மகாராஷ்டிரத்திலாம் நேருக்கு நேரான சரிசமமான போட்டியா இருக்கு. இப்போ அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது ஊபி, குஜராத் தான். அவங்க நினைக்கக்கூடிய ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்கள், சத்தீஸ்கர், இதெல்லாமே சட்டசபை தேர்தலிலே காங்கிரசும் அவர்களும் மிக நெருக்கமா இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி முறையாக ஒரு கூட்டணி அரசியலை கடைபிடித்திருந்தால் மாநில தேர்தலிலே கூட வெற்றி பெற்று இருக்க முடியும். இப்ப அதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்துல ஒரு இந்தியா கூட்டணி உடன்பாடு அகிலேஷ் யாதவோட ராகுல் உருவாக்கி இருக்கிறார். அதே போல மேப்பில அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இங்க எல்லாமே அந்த குறைகள் சரி செய்யப்பட்டது. அதனால மோடி கணிப்புக்கான அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் தான் அவர் இந்த 400 இடங்களை பெறுவோம் என்று சொன்னார். காங்கிரசுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை ஏற்படுத்துவதும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதுதான் அவருடைய நோக்கம் என்பது அப்போதே தெளிவா தெரிஞ்சிச்சு. அதுக்கு அவர் எந்த விளக்கமும் அடுத்தடுத்து அவர் கொடுக்கல. இப்ப தொடர்ந்து தேர்தலுடைய பரப்புரை அதிகரிக்கும் போது மோடியினுடைய குற்றங்கள், 10 ஆண்டு காலத்தினுடைய சீரழிவு மேலும் மேலும் அம்பலமாகிக்கிட்டே. அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை கூட ஒரு வகையில் பார்த்தால் அந்த மோடி ஆட்சி கால வேதனைகளைத்தான் வெளிப்படுத்துவதாக இருக்கு. அவங்க சாதனை என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. டிமானிட்டைசேஷன் பற்றி அவர்கள் எந்த விளக்கமும் தரல. மானிட்டைசிங் பைப்லைன் பற்றி எந்த விளக்கமும் அவங்க தரல. ஜிஎஸ்டி தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு அவரது மறுப்பே இல்லை. 2014, 2019 தரப்பட்ட வாக்குறுதிகளுக்கு எந்த விளக்கமும் சமாதானமும் இல்லை. எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டு, அதனால்தான் 2014 தேர்தல் அறிக்கையில ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னு சொன்னாங்க. 2019 தேர்தல் அறிக்கையில சங்கல்பித் பாரத் சசக்த் பாரத்னாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிக்கிட்டே போனா. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில இந்த ஏக் பாரத் அல்லது சிரேஷ்ட பாரத், சப்கா விகாஸ், சப்கா சாத் எல்லாம் போயிடுச்சு. கடைசியா மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், மோடிக்கு கேரண்டி. அவர் ஏக் பார் மோடிக்கு சர்க்கார், மீண்டும் ஒரு முறை மோடி சர்க்கார் வேண்டும்ங்கிறதே ஒரு முழக்கம். அப்ப மோடிக்காகவே மோடி சர்க்காரா? மக்களுக்காக இல்லையா? தேசத்துக்காக இல்லையா? ஜனநாயகத்துக்காக இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் எழுது. அவங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கம், மோடி பார்த்துக்குவார், மோடிக்கு கேரண்டி. இதான் இருக்கிறது. முதல் தேர்தல் அறிக்கையில அவங்க கட்சி தலைவர்கள் படத்தை எல்லாம் போட்டு ஓட்டு கேட்டாங்க. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில மோடியும் கூனி குழைந்து ஒரு நட்டா, எந்த முக்கியத்துவம் இல்லாத நட்டா தான் கூட நிக்கிறார். வேற பழைய தலைவர்கள் எல்லாம் காணா. அத்வானியோ, வாஜ்பாயோ, முரளி மனோகர் ஜோஷியோ, இவங்க படம்லாம் கிடையாது. இன்னைக்கு மொத்தத்துல அது ஒரு குறியீடு. எல்லாத்தையும் மோடி கையில ஒப்படைக்கிறாங்க. அதுதான் பாசிசத்தினுடைய குணம். ஒற்றை மனிதனின் கையில் எல்லா அதிகாரத்தையும் ஒப்படைப்பதும், ஏழை எளிய மக்களை கவருவதற்கு பொய்யான வாக்குறுதிகளும், அறிவாளிகளை ஒடுக்கி சிறையில் அடைப்பதும், இது பாசிசத்தினுடைய குணம் என்று பெர்ட்ராண்ட் ரசல் சொல்றாரு.
இப்ப அதை பூரா நம்ம மோடி கிட்ட நம்ம பார்த்தோம். அதனால வேண்டி அவங்க இந்த 370 400ங்கிற கணக்குகள்லாம் அடிப்படை இல்லாம போச்சு. அதனாலதான் அவங்க வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஏதாவது கொஞ்சம் பிடுங்கிட்டு போக முடியுமான்னு தான் திருப்பி 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 தமிழ்நாட்டுக்கு வந்து நுழைகிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவராயிருக்கு. உங்களுக்கு சுனாமியே வந்தாலும் தடுத்து நிறுத்துகிற அலையாத்தி காடுகளை போல தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய தடைச்சுவராக இருக்கிறது. பெரிய பிரமுகர்களை இழக்கிறாங்க, கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. மோடி திருப்பி 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 வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு பயனும் இல்லை என்பதைத்தான் கருத்து கணிப்புகளை வெளிப்படுத்தும். கடைசியா அவருக்கு வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை, 2வது இடத்திற்காக போட்டியிடுகிறார்கள் என்ற பேச்சு இருந்துச்சு. 2வது இடமும் வரப்போறதில்லை. 2வது இடம் அதிமுக தான் வரப்போறாங்க. இன்னைக்கு நடுநிலையான எல்லா கருத்து கணிப்புகளும் அதை வெளிப்படுத்தி மொத்தத்திலேயே பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதனால அந்த கருத்து கணிப்பு தப்பு. எனவே இன்னைக்கு ராகுல் காந்தி நாடு பூரா சென்று பரப்புரை செய்கிறார். மோடியினுடைய பரப்புரையில் இருக்கிற பகட்டு, ஆரவாரம், போலித்தனம் ராகுல் காந்தி கிட்ட இல்ல. அவர் வெளிப்படையா உண்மையா பேசுறாருன்னு மக்கள் நம்புறாங்க. அவரிடம் ஒரு ஈர்ப்பு அதனால் உருவாகி இருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும் அதற்கேற்ற மாதிரி தான் அமைந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வரும்போது தெளிவா நீட்டு பற்றி பேசுறாரு, ஜிஎஸ்டி பற்றி பேசுறாரு, உழவர்களுக்கான கட்டுப்படியாகும் விலை பற்றி பேசுறாரு. அது வெறும் வாய்ச்சவாடா இல்லை. இப்போ மோடி பேச்சுக்கு அந்த காலத்திலேயே ஒரு பேரு ஜும்லான்னு பேர் இருந்துச்சு. அது வெறும் வாய்ச்சவடாலா இருந்துச்சு. இதுக்கு அப்படி இல்லை. இதுல ஒரு அக்கறை இருக்கிறது. அதை அங்கீகரித்து மற்ற தோழமை கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்று தெளிவான வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால அவருடைய நம்பிக்கைக்கு அடிப்படை இருக்கிறது. நமக்கு எண்ணிக்கைகளை பற்றி நம்மால் அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா அந்த நம்பிக்கைக்கு அடிப்படை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா தோழர். இப்ப வட மாநிலங்கள்ல மோடி அவர்களுக்கான அந்த மேஜிக் அப்படிங்கிறத மக்கள் இப்ப புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா குறிப்பா அந்த 2 விஷயம் அப்படிங்கிறது வடமாநில மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மோடி மீது உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து வேலையின்மை மற்றும் விலைவாசி உயர்வு. ராகுல் காந்தி அவர்களும் அதை தான் குறிப்பிட்டு பேசுறாரு. இந்த 2 ஃபேக்டர் வந்து வடமாநில மக்கள்ல பாஜகவுக்கு ஆதரவா இருந்த மக்களே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. அக்னிபாத் போன்ற திட்டங்கள்லாம் இளைஞர்கள் மத்தியில ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தோழர்? நம்முடைய தமிழ்நாடு பொது மேடை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நான் என்ன சொல்றேன்னா, வேலையின்மை சிக்கல் மோடியை வேலையற்றவராக்கிவிடும் என்றுதான் சொல்றேன். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலையும் அது பறித்து விடும் என்பதுதான். ஏன்னா அந்த 2014 அவருடைய முதன்மையான முழக்கமே இந்த வேலையின்மை தான். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்பதுதான். அடுத்தடுத்து வந்த ஆண்டுகளில் வேலையின்மை குறையவில்லை என்பது மட்டுமல்ல, வேலையின்மை பெருகி வருவதை வெளிப்படுத்தக்கூடிய புள்ளி விவர ஆய்வுகளை அவர்கள் மறைத்தார்கள், வெளிப்படுத்தாமல் செய்தார்கள். அதே நேரத்தில் தற்சார்பான பல பொருளியல் ஆய்வு நிறுவனங்கள் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருப்பதை காட்டியது. ஒவ்வொரு ஆண்டும் வேலையின்மை பெருகித்தான் வருகிறதே தவிர மோடி ஆட்சியில குறையல. அரசு வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு, பொதுத்துறை வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு. இந்த பணமதிப்பு இழப்பினாலையும் ஜிஎஸ்டினாலையும் சிறு வணிகம், குறு வணிகம், சிறு தொழில், குறு தொழில் இவற்றிலெல்லாம் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இந்தியாவில் பெருமளவு வேலை வாய்ப்பு கிடைப்பது இந்த அமைப்பு சாரா தொழில் துறையில் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அமைப்பு சார்ந்த துறையில் கிடைக்கிற வேலை வாய்ப்பு குறுகுவது மட்டுமல்ல, தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்களால் அது குறுகுது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த சிறு குறு தொழில்களிலான வேலை வாய்ப்பும், சிறு குறு தொழில்களில் ஈடுபடுகிற அந்த தொழில் முனைவர்களுடைய வேலை வாய்ப்பும் அதோடு சீரழிக்கப்பட்டுடுச்சு. இது நம்ம இங்க இருக்கிற காங்கிரஸ் சொல்லலாம், அல்லது பொது மேடை சொல்லலாம், வேறு அமைப்புகள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அண்மையில ஐக்கிய நாடுகள் சார்பிலான இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO அவங்க பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க, உலகெங்கும் எப்படி வேலையின்மை சிக்கல் இருக்குங்கிறத பற்றி. இப்ப இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது மிக இருண்ட சூழல் காணப்படுகிறது என்று சொல்றேன். இதை எக்காரணத்தை ஒன்றும் மறைக்க முடியாது. இப்ப அரசு தரப்புல ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மன்மோகன் பிரதமராக இருக்கின்ற போது இடதுசாரி உறுப்பினர்கள் வலியுறுத்தி பெற்றதுதான் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். அந்த வேலை நாட்களையும் குறைத்து விட்டார்கள். அந்த வேலை செய்தவர்களுக்கு கடன் பாக்கி வச்சிருக்கு அரசு, மாநில அரசுகளுக்கு கடன் பாக்கி வச்சிருக்கு, அந்த வேலை செய்தவர்களுக்கும் கடன் நிலுவை வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, அண்மையில ஆதார் கார்டு இருந்தாதான் இந்த வேலைக்கு வரலாம்னு சொல்லி கிராமப்புற மக்களில் ஒரு பகுதியில் இந்த வேலைக்கு வரவிடாமலே தடுத்துட்டாங்க.
இது எந்த விதத்திலையும் சரி செய்ய போறதில்லை. கடைசியா நிர்மலா சீதாராமன் கொடுத்த இடைக்கால நிதி அறிக்கையில் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை கணிசமா குறைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வேலையின்மை என்பது மிகப்பெரிய சிக்கல், இந்த நாட்டுல மிகப்பெரிய சிக்கல். இப்ப இந்த போராட்டங்கள் எங்க நடந்துச்சு? பீகார், ஊபி போன்ற மாநிலங்கள் நடந்துச்சு. இவ்வளவுக்கும் இந்தி மாநிலங்கள், அந்த கவுபெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய வளையத்துக்குள்ள வரக்கூடிய மாநிலங்கள், அங்க இந்த வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகமாக இருப்பதனுடைய ஒரு அறிகுறியை நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தன்பாத் எக்ஸ்பிரஸ் பூராவுமே எப்படி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது, அவங்களும் நிரம்பி வழிகிறாங்க, அந்த தொடர் வண்டிகளுடைய கழிப்பறைகளும் நிரம்பி வழியுது, ஆட்கள் நிரம்பி வழிகிறாங்க. நரகமா இருக்கு, ஓடும் நரகமாக இருக்கு. ஹெல் ஆன் வீல்ஸ்ன்னு நான் எழுதினேன். அந்த ஓடும் நரகமா இருக்கு. அந்த அதுல என்ன காரணம்? அங்கிருந்து பரிதாபத்துக்குரிய நிலையில அவங்கள்ட்ட கையில ஒரு பெட்டி படுக்கை கூட கிடையாது. இங்க வந்து வேலை தேடி வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, வடநாட்டுல இருந்து வர்றாங்க, பீகார்ல இருந்து, ஊபியில இருந்து வர்றாங்க, ராஜஸ்தான்ல இருந்து வர்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை வாய்ப்பு என்பது ராணுவத்துல சேர்றதுதான். நீங்க இந்தியாவிலேயே வந்து ராணுவத்துக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கும்னா தர்மபுரியில இருக்கும். ஏன்னா அங்கு வந்து வேலை வாய்ப்புகள் குறைவு, வேளாண்மை குறைவு, வறட்சி தொடர்ந்து இருக்கும்போது இயல்பா அவங்க வேலைக்கு போவாங்க. இப்ப அங்க எப்படின்னா மொத்த மாநிலமுமே எதை நம்பி இருக்குன்னா ராணுவத்துக்கு போறது. ஆனா ராணுவத்தினுடைய வேலை வாய்ப்பை சுருக்குவதுதான் 4 ஆண்டு மட்டும் வேலையில் இருந்து அனுப்பிடுறது என்ற அந்த திட்டம். அதுக்கு எதிராக பெரிய போராட்டம். அந்த போராட்டம் வந்து பீகார்லையும் ஊபியில ஊபியில மிக அதிகமா நடந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இது எல்லாமே வேலையில்லா திட்டத்தினுடைய விளைவாம். நீங்க வேலை இல்லாதவர்கள்லாம் ராமர் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க வேலையில்லா திட்டத்தை யாரும் போக்கிட முடியாது. மதவாதத்தை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முடியாது. அவங்க மத நம்பிக்கை இருக்கலாம், ராமர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கலாம், ஜெய் ஹனுமான் சொல்லலாம், ஆனால் ஜெய் மோடி சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவங்க இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை மிக துன்பமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக அங்கே இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்பது மோடியினுடைய வேலையை பறிக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிச்சயமா தோழர். இறுதியா ஒரு கேள்வி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை, ஊடகங்களே பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை பெருசா பேசுறத பார்க்க முடியறது இல்ல. ஆனா சமூக வலைதளங்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை மக்களே கொண்டாடுறத பார்க்க முடியுது. ஏன்னா அதுல குறிப்பிட்ட சில அம்சங்கள், அதுவும் குறிப்பிட்ட தமிழ்நாட்டுல பெரிய அளவு கொண்டாடுறாங்க. 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல பின்பற்றி வந்த பல திட்டங்களை இன்னைக்கு தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி தோழர் நீங்க பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி இந்த 10 ஆண்டு கால பாஜக அரசினுடைய பட்டறிவின் மூலமாக சில புதிய முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப கல்வி பற்றி பேசுறாங்கன்னா இந்திரா காந்தி காலத்துல செய்யப்பட்ட திருத்தத்தை சரி செய்வதுன்னு தான் அவங்க அந்த முடிவுக்கு அர்த்தம். அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நெருக்கடி நிலை காலத்தில் செய்யப்பட்ட திருத்தங்களை சரி செய்து பழைய நிலைக்கு கொண்டு வருவது, கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருவது, அல்லது நீட்டுன்னா நீங்க விரும்புற மாநிலம் வைத்துக் கொள்ளுங்கள், விரும்பாட்டி போங்க, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு விரும்பாத நீட்டை தமிழ்நாட்டின் மீது திணிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டார். இந்த 50 விழுக்காடு என்கிற அந்த ராமபக்த நீதிபதிகள் வரைந்த லட்சுமண ரேகை. அவங்க இந்த லட்சுமண ரேகையை போட்டவர்கள் யாருன்னா அவங்களாம் ராமபக்தர்கள். அவங்க அந்த ரேகையை வந்து அழிச்சிடணும். ஏன்னா இது யதார்த்தமே இல்லை. நம்முடைய கேள்வி என்னன்னா, பல முறை நம்ம கேட்ட கேள்விதான், 50 விழுக்காடு என்ற கோடு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? 50 விழுக்காட்டுக்கு மேல போனால் அது தனி மனித உரிமையை பாதிக்குது, 50 விழுக்காட்டுக்கு கீழே போனால் அப்ப சமூக நீதி உரிமையை பாதிக்கும் தானே அர்த்தம். நீங்க 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்ற நீதிமன்றம் எந்த மாநிலத்திலும் 50 விழுக்காட்டுக்கு கீழே போகக்கூடாதுன்னு சொல்லணும்ல? சொல்லலையே. எந்த எல்லா மாநிலத்திலையும் 50 விழுக்காட்டுக்கு கீழே தானே இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்குது, வேறு சில இடங்கள்ல கர்நாடகம், மகாராஷ்டிரா இப்படிதான் இருக்கு, மற்றபடி இல்லை. இன்னும் பழங்குடி வாழக்கூடிய மாநிலங்கள்ல எஸ்டிக்கு எத்தனை விழுக்காடு கொடுப்பது? அங்க எங்க போய் பிசி எம்பிசி கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஆக நாடு பூரா இது வித்தியாசமான ஒரு சமூக கட்டமைப்பு. எனவே இடஒதுக்கீட்டு அளவை அந்தந்த இனங்கள், அந்தந்த மாநிலங்கள் தான் தீர்மானிக்கும். இது தமிழ்நாடு நெடுங்காலமாக வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை. அதுக்கு இந்த 50 விழுக்காடு. ஆனா எப்ப 50 விழுக்காட்டு அவங்க பத்தி கவலைப்படலைன்னா, இடபிள்யூஎஸ் வரும்போது 50 விழுக்காட்டுக்கு மேல 10 விழுக்காடு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அது இடஒதுக்கீட்டினால் பலன் பெறாத சமூக பிரிவுகள்,
அவங்க ஆண்டுக்கு 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, மாதம் 66,000 சம்பாதிக்கிறவங்க, தினம் 2,200 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, அவ்வளவு ஏழைகள் அவங்க. அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இந்த 50க்கு மேல அது போகுது. அப்ப இது எவ்வளவு முரணானது. இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை ஒழித்து கட்டுவதை இலக்காக கொண்டு பாஜக செயல்படும் போது இடஒதுக்கீட்டை உயிர்ப்பிப்பது, பாதுகாப்பது என்ற நோக்கத்தில் காங்கிரசுடைய இந்த உறுதிமொழி என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அவங்க அதை நிறைவேற்றணும். நிறைவேற்றுவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நான் நம்புறேன். நிச்சயமா தோழர், தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். மிக்க நன்றி.